ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேப்டன் சுபாசா அப்படின்ற அனிமியோட எபிசோட் 1 எக்ஸ்பிளனேஷன் தான். இது வந்துட்டு பழைய வெர்ஷன் ஒன்று இருக்குது, ஆனா அதை நம்ம பார்க்க போறது இல்ல. 2018ல ரிலீஸ் ஆன அந்த ஒரு கேப்டன் சுபாசா தான் நம்ம எடுத்து பார்க்க போறோம். இதுல மொத்தமா 52 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுல ஒரு 39 எபிசோட், மொத்தமா 91 எபிசோட் நம்ம வந்துட்டு கவர் பண்ண போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல டோக்கியோல ஒரு அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அங்க வந்து ரொம்பவே ஒரு சின்ன பையன் தனியா ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருக்கிறான். இந்த ஒரு பையன் நம்ம கதையோட ஹீரோ சுபாசா. அப்ப அவங்க தூரத்துல இருந்து அவங்க அம்மா வந்துட்டு சொல்றாங்க, பாத்து விளையாடுறா, நீ எங்கிட்ட தள்ளி எல்லாம் போயிடாது, இங்கே இருந்து விளையாண்டுகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அவங்க அப்பாவுமே வந்துட்டு இவனை பார்த்துட்டு அவன் கையில ஃபுட்பால் இருக்கிறவரை அவன் ஹாப்பியா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே சைட்ல கிளம்புனதுக்கு அப்புறமா சுபாசாவோட பால் வந்துட்டு ரோட்டுக்கு போகுது. அவங்க அப்பா வந்துட்டு எங்கேயோ வெளியூருக்கு கிளம்புறாங்க போல. அவங்க அப்பா வந்துட்டு ஆக்சுவலா ஒரு மரைன் ஆபீசர், அதனால ஃபுல்லாவே கப்பல்ல மட்டும் தான் இருப்பாங்க. அவர் ஒரு ஷிப்போட கேப்டனா இருக்கிறதுனால அவருக்கு லீவுன்றது ரொம்ப கம்மி தான். ஏதாவது பல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரவே செய்வாரு. அப்படி இப்ப வந்துட்டு ஷிப்புக்கு மறுபடியும் போறாரு. அந்நியர் இவங்க கார் கிட்ட போய் நிக்கிறப்ப பார்த்தா அங்க சுபாசா விளையாண்டுகிட்டு இருந்தவன ஆளை காணோம். எங்க சுபாசாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பதறிக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்நியர் சுபாசா பார்த்தா நேரா ரோட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க பந்து எடுக்கிறதுக்காக. அப்போ ஒரு ட்ரக்கோட ஹாரன் சவுண்ட் கேக்குது. இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போய் பக்கத்துல ஓடி போய் பார்த்தா அவன் அங்க நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு பதறிடுறாங்க. சுபாசாக்கு அங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு புரியல. அப்படியே அதிர்ச்சியில நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போறாங்க. சுபாசா அப்பாவோட கப்பலை தான் கட்டுறாங்க. அவர் வந்துட்டு பசிபிக் ஓஷன்ல இப்ப டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்நியர் அவரோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை எடுத்து பாக்குறாரு. அதுல வந்துட்டு சுபாசா தான் அவனோட போட்டோ ஒன்னு அவங்க அப்பாக்கு சென்ட் பண்ணி வச்சிருக்கான். பக்கத்துல இருந்த ஒருத்தர் இதுதான் உங்க பையனா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா, இவனோட பேர் வந்துட்டு சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்றாங்க. அவன் என்ன இப்ப ஃபுட்பால் கோர்ட்ல எல்லாம் எதுவும் இல்லையா, அப்புறம் இந்த ஜெர்சியை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அது வந்துட்டு அவன் இன்னைக்கு தான் அவனோட புது வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. இப்போ அந்த புது வீட்டை காட்டுறாங்க. சுபாசாவோட அம்மாவும் அங்க வேலை பாக்குறவங்களும் வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் இறக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சுபாசா வந்து ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. அப்ப அவன் அப்படியே சந்தோஷமா ஃபுட்பால் விளையாண்டுகிட்டே வந்து நிக்கிறான். ஆமா, நான் வந்துட்டு இந்த டவுன்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடுறான். டே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்துறாங்க. ஆனா அவன் அதை கேட்காம ஓடிடுறான். சோ புது டவுன் அப்படின்றதுனால தான் வந்தோடனே இப்படி ஃபுட்பால் ஜெர்சியை போட்டுட்டு சுத்த ஆரம்பிச்சுட்டான். அவ்வளவுதான். அதுல பொருள் இறக்கி வச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்துட்டு உங்க பையனுக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா, அதுதான் வந்துட்டு அவனோட உயிரே காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்பதான் சுபாசாக்கு சின்ன வயசுல அந்த ட்ரக் ஆப்போசிட்ல வந்தப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அந்த ட்ரக்குமே வந்துட்டு சுபாசாவை பாத்துருக்கோம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஹாரன் அடிச்சிருக்கோம். ஆனா அவன் சின்ன பையன் இல்லையா, ஹாரன் சவுண்டுக்குலாம் அவன் அசர் ஆள் இல்ல. அந்த ட்ரக் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பிரேக் அடிச்சு ஸ்லோ ஆயிருது. அதுக்கப்புறம் சுபாசா வந்துட்டு அவனோட உடம்புக்கு முன்னாடி பால வச்சிடறான். சோ வண்டி ஸ்லோ ஆனால லைட்டா தான் இவன் மேல பட்டு இருந்தது. அந்த லைட்டா பட்டது அவனோட ஃபுட்பால்ல பட்டு இவன் அங்கிட்டு துண்டா தூக்கி போட்டுருச்சு. அவன் அங்கிட்டு போய் தனியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான் பய உள்ள. ஒருவேளை வண்டி வேகமா வந்திருந்தாலோ இல்ல அப்படின்னா வண்டி ஸ்லோவா வந்து இவன் அந்த பால வைக்காம இருந்திருந்தாலும் அந்த இடத்துல சுபாசாக்கு ரொம்ப பெரிய இன்ஜுரி இல்லையா, ஈவன் டெத் கூட ஆயிருக்கலாம். ஒரு பக்கம் அந்த ட்ரக்கர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாரு, இன்னொரு பக்கம் சுபாசாக்கு அந்த ஃபுட்பால் தான் வந்துட்டு காப்பாத்தி இருக்கு அப்படின்றது அவங்க அம்மா அப்பா இன்னுமே நம்புறாங்க. அதுல இருந்து அவன் எப்பவுமே ஃபுட்பால ரொம்பவே விரும்பி விளையாட ஆரம்பிச்சுட்டான். அவன் பிறந்ததுக்கான காரணமே ஃபுட்பாலுக்காக அவனோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவோட அம்மா நினைக்கிறாங்க. சுபாசாவை அந்த புது டவுனுக்குள்ள ரோடு ஃபுல்லா அப்படியே ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அப்படி ட்ரிப்ளிங் பண்ணிட்டு போகும்போது கூட ஒருத்தர் கூட அதுல போய் அவன் தெரியாதனமா கூட இடிக்கலாம் இல்ல. கரெக்டா அவங்க எங்க நிக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல கரெக்டா டாச் பண்ணி மூவ் பண்ணி வந்துகிட்டே தான் இருக்கான். அவ்வளவு சூப்பரா பெர்ஃபெக்ட்டா ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டு போறான். அப்படியே அவன் ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டு வந்தவன் நான் கட்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் முன்னாடி வந்து நிக்கிறான். இது நான் கட்சோ ஸ்கூலா, இது நான் சேர வேண்டிய சூட் ஹெட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறான். அப்படி அவன் போகும்போது அந்த ஸ்கூலுக்குள்ளே நிறைய பிளேயிங் கிரவுண்ட்ல இருக்குது. அங்கதான் வந்துட்டு ஃபுட்பால் கிரவுண்ட் அவன் பாக்குறான். அங்க பார்த்தா ரெண்டு டீம் ஆப்போசிட்ல நின்னு முறைச்சிட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேடிக்கை பாக்குறான். அதுல சிவப்பு கலர் டி-ஷர்ட் போட்டுருக்காங்க எல்லாரும் ஒரு டீம். அதுல தொப்பி போட்டிருக்கான் தெரியுமா, அவன் தான் இதுல முக்கியமான ஆளு. வாக்க பயாட்சி, அவனோட நேம் ஞாபகம், முக்கியமான கேரக்டர். நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க கூட கேம் போட்டு உங்களை வின் பண்ணவும் செஞ்சுட்டோம். அதனால இந்த கிரவுண்ட் இப்ப எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்க பயாட்சி ஆப்போசிட்ல இருக்க சொல்றான். இது எங்களோட ஸ்கூல்ரா, உங்களோட ஸ்கூல்ல தான் ஒரு கிரவுண்ட் இருக்கு, அங்க நீங்க போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருந்த பையன் சொல்றான். நாங்க நேஷனல் லெவல் டீம்ன்றதுனால எங்க கிட்ட கிளப்ல இப்ப நிறைய பேர் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நாங்க வந்துட்டு ஏ டீம் பி டீமா பிரிஞ்சிட்டோம். இங்க வந்துட்டு பி டீம் நாங்க பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபயாசி சொல்றான். அப்ப பக்கத்துல இருந்து ஒரு பெரிய ஆள் வந்துட்டு சொல்றாரு, இங்க பாரு நீ ஃபுட்பால்ல பெரிய ஆளா இருக்கறனால இப்பலாம் பேசிக்கிட்டு இருக்காத, இது வந்துட்டு எங்க ஸ்கூல் சின்ன பசங்களோட கிரவுண்ட், நீ எதுக்கு இங்க வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். ஓ அப்படியா, சரி வாங்க நீங்க வேணா என் கூட வந்து சேலஞ்ச் பண்ணுங்க, நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டை நீங்களே வச்சுக்கோங்க, உங்க ஸ்கூலோட எல்லா ஸ்போர்ட்ஸோட கேப்டன் தானே இங்க இருக்கீங்க, நீங்க வேணா என்னைய தாண்டி ஒரு கோல் போடுங்க உங்களோட ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபயாசி சொல்றான். உங்கள யாராவது ஒருத்தர் என்னைய தாண்டி ஸ்கோர் பண்ணிட்டா கூட போதுமானது, நீங்க அதுக்கே வின்னிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இருடா இதோ வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட அவங்க கடுப்பாகி வராங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்துட்டு ரக்பி பால்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு ஸ்போர்ட் அதுல இருந்து வர்றான். ஃபர்ஸ்ட் அவன் வந்துட்டு ரக்பி பால கிக் பண்றான். அதை வந்துட்டு வாக்கபயாசி கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி வந்துடுறான். ஆனா ரக்பி பால் வந்துட்டு நார்மல் ஃபுட்பால் மாதிரிலாம் கிடையாது, கண்ணா பின்னாடி அது வாட்டுக்கு மூவ் ஆகும். ஒரு வாட்டி பிச்சாச்சு அப்படின்னா எந்த பக்கம் போகும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அதனால அது அன்பிரடிக்டபிளா இருக்கும். அது மாதிரி அது குத்தி இன்னொரு பக்கமா ஆப்போசிட்ல போகுது. இதெல்லாம் உன்னால தடுக்க முடியாது, இது ஒன்னும் ஃபுட்பால் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப பார்த்தா வாக்கபயாசி அவனோட காலை வச்சு அதை எத்தி விட்டுறான் வெளியே. அடுத்த ஒருத்தன் ஹேண்ட்பால் தூக்கிட்டு வரான். உங்க ஃபுட்பால் கோலை விட எங்களோட ஹேண்ட்பால் கோல் வந்துட்டு ரொம்பவே சிறுசு, இது வந்து டபுள் மடங்கு பெருசுதான், அப்ப இருக்கப்ப நான் இதுல ஸ்கோர் பண்ணல அப்படின்னா நான் ஒரு ஹேண்ட்பால் பிளேயரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து எறிகிறான். அவன் ஒரு கார்னர்ல எய்ம் பண்ணி எறிகிறான். அந்த மூலையிலும் பறந்து வந்து வாக்கபயாசி அதை ஈஸியா கேட்ச் பண்ணிடுறான். அடுத்து ஒரு பேஸ்பால் பிளேயர் வரான். அது வந்துட்டு கிரிக்கெட் பால் மாதிரி ரொம்பவே சிறுசா இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு உன்னால பிடிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் த்ரோ பண்றான். ஆனா அதையுமே வாக்கபயாசி வந்துட்டு சிங்கிள் ஹேண்ட்ல அசால்ட்டா பிடிச்சு போட்டுறான். எல்லாருக்கும் செம சாக்கா போயிருது. அடுத்து டென்னிஸ் பால், பேஸ்கெட் பால், வாலிபால்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து எறிகிறாங்க. ஆனா ஒரு பால் கூட இவனை தாண்டி கோல் போகவே மாட்டேங்குது. அடுத்து கடைசியில ஒருத்தன் வந்துட்டு வரான், என்னோட ஸ்போர்ட்டை யூஸ்
யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அத்லெட் நீங்க என்ன ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயாசி கேட்கறான். இவன் என்னன்னா ஜாவ்லின் த்ரோவை கொண்டு வந்து நீட்டுறான். ஆனா இது வந்து ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்றான். இல்ல அதெல்லாம் இல்ல, இது வந்துட்டு கார்னர் நான் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன், அதனால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு த்ரோ பண்றான். அத வாக்கபாயாசி வந்துட்டு முன்னாடி செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்து ஒரு ஜம்ப போட்டு கிக் பண்ணி அவன் பாட்டுக்கு அதோட டைரக்ஷனே மாத்தி விட்டுறான். அவ்வளவுதான், இப்ப எல்லாருமே தோத்துட்டீங்களா, இதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட் வந்துட்டு எங்களுக்கு, நீங்க வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணுங்கடா பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுறான். அந்த எல்லா சீனியர்ஸுமே அலறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. டே தம்பி இந்த கிரவுண்ட் நீ வேணா விட்டு கொடுத்துறாங்க கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, யோ என்னையா நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுறான். அந்த சின்ன பையன் அப்படியே அந்த கோர்ட் விட்டு வெளியே வரும்போது தான் பார்த்தா சுபாஷா அவங்க பாக்குறான். சுபாஷாவும் அந்த பையனை பார்த்துட்டு சரி இங்க இருந்தாரு ஒரு கோல் கீப்பர், அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் நேரா அவனோட வீட்டுக்கு பேர் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அவரோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா கேட்கறான். அது இருக்கிற நீ கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். அதுவா நான் வந்துட்டு அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றேன். என்னது சேலஞ்சா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் லேண்ட் ஆட்டத்தை நீ பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். அதெல்லாம் பரவாயில்ல, நான் வந்துட்டு சேலஞ்ச் பண்றேன், அவரோட வீடு மட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா கேட்கறான். சரிவா அவனோட வீட வேணா உனக்கு காட்டுறேன், உன்னோட பேர் என்ன, அப்புறம் வந்துட்டு என்னோட பேர் இசிசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவனுமே ஒரு முக்கியமான கேரக்டர் தான். சுபாஷாவுமே வந்துட்டு என்னோட பேர் சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். இசிசாக்கி வந்துட்டு சுபாஷாவை கூட்டு போய்கிட்டு இருக்கான். அவன் கூட்டு போகும்போது பின்னாடி இவனை சுபாஷாவை பார்த்து கேட்கறான், நீ எதுக்கு எப்ப பாரு பால ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டே வர அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு சுபாஷா சொல்றான். இவன் நல்லா தானே விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கவும் செய்யறா இசிசாக்கி. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு உயரமான இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல இசிசாக்கி சொல்றான், இங்க இருந்து பார்த்தா உனக்கு ஒட்டுமொத்த டவுனுமே தெரியுது, அதோ அங்க ஒரு வீடு தெரியுது பாத்தியா, அதுதான் வந்துட்டு வாக்கபாயாசியோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப சுபாஷா வந்துட்டு அவனோட பால நல்லா ஹைட்டா கிக் பண்ணி விட்டுட்டு, இங்க பாரு அதுதான் அவனோட வீடு, அதை நீயுமே நல்லா பாத்துக்கோ, நீ வந்துட்டு அவனை சேலஞ்ச் பண்ணுவல அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா வந்துட்டு பால் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நீ என்னடா பந்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி ஷாக் ஆகுறான். நம்ம இந்த டவுனுக்கு வந்து நல்லதா போச்சு, எனக்கு என்னவோ இங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா மறுபடியும் பால் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப இசிசாக்கி இங்க பர்றா சுபாஷா, நீ வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனா வாக்கபாயாசி எல்லாம் உன்னால பீட் பண்ண முடியாது, அவன் வந்துட்டு நார்மலான ஆள்லாம் கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தன், அது மட்டும் இல்லாம அவன் நேஷனல் லெவலுக்கு போன ஒருத்தன், நேஷனல்ல அவங்க தான் வின் பண்ண டீம் வேற, இவனை தாண்டி நேஷனல்ல யாருமே ஒரு கோல் கூட அடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் அருமை பெருமை எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா சுபாஷா வந்துட்டு இவனை கண்டுக்கவே இல்ல, அவன் பாட்டுக்கு போய் ஒரு பேனா எடுத்து அந்த பால்ல ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கான். ஏன்டா இங்க நான் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன், அதை கவனிக்காம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி வந்து கேட்கறான். அப்போ இதே டவுனுக்குள்ள கீழே ஒரு ரோட்ல ஒரு குடியாரை வந்துட்டு தனியா போதையில் நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப சுபாஷா வந்துட்டு பால தரையில வச்சுட்டு இப்ப நான் எத்தனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து செம்ம பவர்ஃபுல்லா ஒரு கிக் விடுறான். போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பந்து கிட்ட வழி அனுப்பி வேற வைக்கிறான். அந்த பந்து வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா போய் கரெக்டா வாக்கபாயாசியோட வீடு கிட்டே வந்துருது. வாக்கபாயாசி அதை பாத்துறான், கரெக்டா அவன் கேட்ச் பண்ணிடுறான். இந்த பால் எங்க இருந்து வந்தது, கண்ணு கெட்டின தூரத்துல இருந்து வந்த மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போகுது. அப்ப வாக்கபாயாசியோட கோச்சுமே அங்க ஓடி வந்து என்னடா ஆச்சு வாக்கபாயாசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இந்த பால் வந்துட்டு எங்க இருந்தோ வந்தது, ஆனா எனக்கு தெரிஞ்சு அது மவுண்டன்ல இருந்து வந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்ட்டு சொல்றான். எது மவுண்டன்ல இருந்தா, அவ்வளவு தூரத்துல இருந்தா யாராலையும் கிக் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்றாரு. அப்பதான் அந்த பால்ல எழுதி இருந்ததையும் வாக்கபாயாசி பார்த்து ஷாக் ஆயிடுறான். சேலஞ்ச் ஃப்ரம் சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்குது. கரெக்டா போய் ரீச் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் என்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிடுவாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். டே நீ ரொம்பவே அமேசிங்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்ப வாக்கபாயாசியோட நாய் பார்த்தா அந்த குடியாரனை துரத்தி வந்துகிட்டு இருக்குது. யாரா இந்த நாயை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த நாயை எடுத்து சொல்லி வாக்கபாயாசி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க கோச்சுக்கு வந்து சந்தேகமா இருக்குது, இவன் பாக்குறதுக்கு ஏதோ ரொம்ப தப்பா தெரியுறான், நான் வந்து போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண போறாரு. இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, நான் வந்துட்டு அந்த மலையில இருந்து ஒரு பந்து இப்ப வந்தது, அதைத்தான் ஃபாலோ பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்படின்னு உண்மையிலே அந்த மலையில இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச்சுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குது. அது மட்டும் இல்ல, இது பண்ணுனது வந்துட்டு என்ன மாதிரி ஒரு சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயாசி சொல்றான். அதை எப்படி நீ சொல்ற அப்படின்ட்டு அந்த கோச் கேட்கறாரு. இந்த எழுத்தை பாருங்க, இந்த எழுத்தை பார்த்தா அடல்ட் மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயாசி கேட்கறான். இப்போ இசிசாக்கி சுபாஷா ஒரு கடை கூட்டு வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தந்துகிட்டு இருக்கான். நீ வந்து வாக்கபாயாசியை பீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்காக நீ அவங்க கிட்ட சேலஞ்ச் பண்றப்ப ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றியா, நீ வந்துட்டு வின் பண்ணிட்ட அப்படின்னா அந்த கிரவுண்ட் வந்து நீங்க விட்டுட்டு போயிடணும், நான் கட்சி டீம் கிட்ட தான் அந்த கிரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா கேட்கறான். ஏன்டா நீ தான் அங்க நின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன், எங்களோட சீனியருக்கும் வாக்கபாயாசிக்கும் நடந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்தா ரெண்டு டீமே அங்க பிராக்டிஸ் பண்ணலாம்ல, ரெண்டு கோல்ஸ் இருக்குல்ல, ரெண்டு சைடு தனித்தனியா பிராக்டிஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா கேட்கறான். இப்ப வாக்கபாயாசி நடந்து வரும்போதே சுபாஷாவோட பால கையில தான் வச்சுக்கிட்டு இருக்கான். யார் இந்த சுபாஷாவா இருக்கும், அவன் எதுக்கு என்கிட்ட சேலஞ்ச் பண்றான், என்கிட்ட சேலஞ்ச் பண்றான் அப்படின்னா அது கண்டிப்பா நான் கட்சி ஸ்கூலா தான் இருக்கும். ஆனா நான் கட்சி ஸ்கூல்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்காலாம் கிக் பண்றவங்க அங்க யாருமே கிடையாது, இதை பண்ணவே கண்டிப்பா ஒரு மிடில் ஸ்கூல் இல்ல ஹை ஸ்கூல் படிக்கிற பையனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு வரான். அப்படியே பின்னாடி திரும்பி அவங்க கோச்சை பார்த்தா அவங்க கோச் வந்துட்டு அந்த குடியாரனை பாத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு அவரை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயாசி கேட்கறான். இல்ல எனக்கு வந்துட்டு இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச் சொல்றாரு. இன்னொரு பக்கம் சுபாஷா இசிசாக்கி ரெண்டு பேரும் அந்த ஃபீல்டு பக்கத்துல தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வாக்கபாயாசி அந்த ஃபீல்டு கிட்ட தான் போய்கிட்டு இருக்கான். நேரம் அவங்க கோச் வந்துட்டு சொல்றாங்க, நீ வேணா நம்பட எந்த சின்ன பையனாலையும் இப்பெல்லாம் கிக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்றாரு. அப்ப ஆப்போசிட்ல இசிசாக்கி வந்துட்டு கத்துறான், இவன் தான் வாக்கபாயாசி அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷாக்கும் அவனோட பால பார்த்தோன்னே சந்தோஷம் ஆயிடுச்சு. என் பால் அவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னா அவன் என்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயாசி இவன் தான் வந்துட்டு உனக்கு சேலஞ்ச் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சுபாஷாவை கை கட்டி சொல்றான். வாக்கபாயாசிக்கு ஒண்ணுமே புரியல, என்னது இந்த சின்ன பையனா, என்ன ரங்கா ஜோக் கட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இந்த மாதிரி பொடி பையலால இவ்வளவு பவர்ஃபுல்லான கிக்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயாசி சொல்றான். நானும் மொதல் அதை நம்பல, ஆனா நான் வந்துட்டு அதை என்னோட ரெண்டு கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். அப்படின்னா இப்ப நான் அதை ப்ரூவ் பண்றேன், நீ தான் அதை பண்ணினியான்னு சொல்லிட்டு நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயாசி வந்துட்டு நேரா சுபாஷாவை நோக்கி பால ஃபோர்ஸா கிக் பண்றான். அதை சுபாஷா வந்துட்டு ஈஸியாவே டாச் பண்ணி அதை ஹைட்டா வானத்துக்கு ஏத்தி விட்டுறான். ஆப்போசிட்ல ஒரு பஸ் வேற வந்துட்டு இருக்கு. டே நீ கிக் பண்ணி எல்லாம் தொலைஞ்சிராத, கிக் பண்ண அப்படின்னா அதை போய் பஸ்ல இடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். ஆனா சுபாஷா வந்துட்டு பஸ்ஸுக்கு மேல கூடி கிக் பண்ணாதானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு கீழே இருக்கிற கேப்ல கரெக்டா கிக் பண்ணி அதை வாக்கபாயாசி கைக்கே திரும்ப அனுப்பி விட்டுறான். கிக் பண்ணி
நீ முடிச்சுட்டு வாகபாயாசி என்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றான் பாருங்க. அங்க இருந்து எல்லாவனுக்கும் செம்ம சாகா போச்சு, மூஞ்சே பேய் அடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. அப்படின்னா நீ தான் உண்மையிலேயே சுபாசாவா அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயாசி ஷாக்கோட கேக்குறான். ஆமா அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ சுபாசா வெர்சஸ் வாகபாயாசி இந்த ஒரு கேம்ல யார் வின் பண்ண போறன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் guys.